நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசுவுக்கு ஊழியம் செய்தல். இன்றைய வேதாகம பகுதி மத்தேயு 25 அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 40 வரை. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். குறிப்பு வசனம்: எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். மத்தேயு 25:39. 1800களின் முற்பகுதியில் லண்டன் பெண்கள் சிறையில் இருந்த சூழ்நிலைகளைக் கண்டு சிறைச்சாலை மற்றும் சமூக சீர்திருத்தவாதியான எலிசபெத் ஃப்ரை திகைத்து போனார். சிறைச்சாலைகளில் பெண்களும் அவர்களது குழந்தைகளும் கூட்டமாக அடைக்கப்பட்டு குளிர்ந்த கல் தரைகளில் தூங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு படுக்கை வழங்கப்படவில்லை. என்றாலும் ஒரு குழாய் மூலம் அவர்களுக்கு மதுபானம் வழங்கப்பட்டது. பல ஆண்டுகளாக அவர் பிரயாசப்பட்டு அவர்களுக்கு உடைகளை வழங்குவதின் மூலமும் பிள்ளைகள் படிப்பதற்காக ஒரு பள்ளியை திறப்பதின் மூலமும் வேதாகமத்தை அவர்களுக்கு போதிப்பதின் மூலமும் அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அவர் அவர்களுடன் இருக்கும்போது அங்கிருந்த அனைவரும் அவரை நம்பிக்கையின் ஆதாரமாய் பார்த்தனர். தேவையில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்யும்படியான இயேசுவின் போதனையை அவர் செயல்படுத்தினார். உதாரணத்திற்கு, இயேசு ஒலிவமலையில் பிரசங்கிக்கும் போது உலகத்தின் முடிவை குறித்து பல உவமைகளை போதித்தார். அதில் குறிப்பாய் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று போதிக்கிறார். கிறிஸ்து இயேசு விவரித்த இந்த சம்பவத்தில், பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் என்று நீதிமான்களிடம் ராஜா சொல்லுகிறார். அவர்கள் அவ்வாறு செய்ததை நினைவுபடுத்த முடியாத போது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ராஜா கூறுகிறார். பரிசுத்த ஆவியின் உதவியுடன் நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது நாம் இயேசுவுக்கு சேவை செய்கிறோம் என்பது எவ்வளவு ஆச்சரியம்! எலிசபெத் ஃப்ரையின் முன்மாதிரியை நாம் பின்பற்றலாம். மேலும் வீட்டில் இருந்தபடியே பரிந்து பேசுதல் அல்லது ஊக்கமளிக்கும் செய்திகளை அனுப்புதல் போன்றவற்றின் மூலம் சேவை செய்யலாம். நம்முடைய ஆவிக்குரிய வரங்களையும் திறமைகளையும் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தும் போது அவரை நேசிக்க இயேசு நம்மை வரவேற்கிறார். நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறோம் என்பதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? தேவையிலுள்ள ஒருவரை நீங்கள் எவ்வாறு அணுகலாம்? அன்பான இயேசுவே, இன்று என் அன்பை
நான் எங்கு செயல்படுத்த முடியும் என்பதை அறிய எனக்கு உதவி செய்யும். ஆமென்.